ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் விலாக். இன்றைக்கி நம்ம பீனட் சட்னி, மல்லாட்டை வேர்க்கடலை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு பச்சை வேர்க்கடலையே நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா வாசனை வரணும். வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இதை தோல் எடுத்துகிட்டு நல்லா புடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு மல்லாட்டை வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கின்னு 2 காஞ்ச மிளகா, ஒரு 3 பல் பூண்டு, அரை ஸ்பூன் சால்ட்டு, ஒரு 2 கொட்டை அளவுக்கு புளி, ஒரு 2 சில்லு தேங்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கிட்டு சட்னிக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு சின்ன கடாய் தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய வச்சு அரைச்ச சட்னியில் எடுத்து ஊற்றிக்கலாம். சட்னி வந்து கொஞ்சம் நீர்க்க தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் வேர்க்கடலை சட்னி சூப்பராக இருக்கும். நான் சூடாக இட்லி ஊற்றி வேர்க்கடலை சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த இட்லிக்கும் வேர்க்கடலை சட்னிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பரான காம்பினேஷன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை சட்னியில் ஒரு துண்டு புளி வச்சு அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.